ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி தான் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ இருக்குது. அந்த ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களை டேரெக்டாக இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். இந்த பேஜுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே கியூஆர் கோட் கொடுத்துருக்குறேன். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் லிங்க் வரும். அப்படி இல்லைனா கீழே ப்ராஜெக்ட் லிங்க் டவுன்லோடுன்னு கொடுத்துருக்க அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களை டேரெக்டாக அலைட் மோஷன் ஆப்புக்கு கொண்டு போயிடும். அலைட் மோஷன் ஆப்புக்கு கொண்டு போனதுக்கப்புறம் இம்போர்ட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட்டிங் ஆகிட்டு இருக்கும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ டு டைம்லைன் அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட்டு அலைட் மோஷன் ஆப்பில் வந்துடும். ப்ராஜெக்டை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணால் நம்மளோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் அதில் இருக்கும். அதில் கலர் ஃபில்லுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை ஆல்ரெடி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படின்னா ஃபிக்ஸட்டில் பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ண அப்புறம் மேலே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் எதுக்கேற்றாப்புல வேணுமோ அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக செட் பண்ண அப்புறம் பேக் வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கலர்ஃபுல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். வீடியோ நல்லா ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேக்ரவுண்டில் உள்ள ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ் அதில் கொடுத்துருக்குறேன். கிளிக் பண்ணி அதே மாதிரி தான் உங்களோட ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லா ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண அப்புறம் வீடியோவை ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வீடியோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு மேலே எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ என்ன குவாலிட்டி வேணுமோ வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. சேவுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எடிட் பண்ணால் நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.